Hello friends, welcome back to my channel. Please subscribe and click the bell icon for more notifications. ஸோ இன்றைக்கி நம்ம கொய்யாக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது சீசன். ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கி இதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இளங்காயாக எடுத்துக்கிட்டேன். இளங்காய்னா கொஞ்சம் ஈஸியாக கடிக்கிற மாதிரி வரும், ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கட் பண்ணவே முடியாத மாதிரி இருக்கிற காயெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, அது கொஞ்சம் துவர்ப்பு சுவை கொடுக்கும். ஸோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டேன். இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 3 விசில் குக் பண்ண போனேன். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்புறமேட்டு, அதனால் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். ஸோ 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறமேட்டு திறந்து பார்த்தா நல்லா குக் ஆகிடுச்சு கொய்யாக்காய். இப்போ இந்த வாட்டர் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடுறோம். இந்த தண்ணியை வச்சுக்கோங்க, இதை நம்ம அப்புறமேட்டு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டேன், அப்போ தான் மீதி மிச்ச தண்ணி எல்லாமே சொட்டிடும் கீழே. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ அரைச்சாச்சு. இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது. அங்கங்கே அந்த கொட்டையெல்லாம் அரைப்படாமல் இருக்கும், அதனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கொய்யாக்காய் வேக வச்சோல தண்ணி அது 1 கப், அந்த சுகர் முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். டிசால்வ் ஆனதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கொய்யாக்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை அதில் போட்டுடணும். இப்போ மிக்சியில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு பேஸ்ட்டு. அதுக்கு அந்த கொய்யாக்காய் வேக வச்ச தண்ணியே ஆட் பண்ணி அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி இதிலே ஊற்றிடுவோம். நம்ம இதில் எதுவுமே வேஸ்ட்டாகல, தண்ணி ஆகட்டும், அந்த கொய்யாக்காய் பேஸ்ட்டு ஒட்டிகிட்ருக்கதாகட்டும் மிக்சியில், இதை நல்லா கை விடாமல் கொஞ்சம் நேரம் கலரணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கீழே பிடிச்சிக்கும். எனக்கு கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு, ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணி, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சிட்ரிக் ஆசிட் கொஞ்சமாக நான் போடுறேன். 5 கிராம் தான் போடணும், அதை விட கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இது ப்ரிசர்வேட்டிவாக்காக ஆட் பண்ணுறேன். இல்லை வேணாம், நீங்கள் அன்றைக்கே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணவே தேவையில்லை. இதை ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுன்னா நான் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான கொய்யாக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கொய்யாக்காய் ஜூஸை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் சில் வாட்டரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி குடித்தா இந்த சம்மருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க, அப்போ தான் அப்படியே இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.